அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து ஈரான் என்னதான் பதிலடி தாக்குதலை இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு வந்தாலும் ஈரான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் உலகத்துக்கு 20% கச்சா எண்ணெய் வந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுக்கு 60% கச்சா எண்ணெய் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ஈரான் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை மூடுறதுனால இந்தியாவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடி விழுந்திருக்கு. அதோடைய முதல் விளைவு ஹோட்டலுக்கு போகக்கூடிய எல்பிஜி கேஸ் தடைப்பட்டிருக்கு. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எல்பிஜி கேஸ் தடைப்படணும்னு அபாயம் ஏற்பட்டிருக்கு. அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை, இந்தியாவுக்கு எல்லா பொருட்களுடைய விலையும் உயரும்னு அபாயம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இது எல்லாமே தெரிஞ்சு இந்தியா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சப்போர்ட் பண்ணி அமெரிக்காவுக்கு தான் இதில் பார்க்கக்கூடிய பேடான விஷயம். என்னடா இது அமெரிக்காரன் ரொம்ப ஓவரா பண்றானே, இவன் அடக்க ஆளே இல்லையா நம்ம யோசிக்கலாம். ஒரு காலத்துல மாஸ்கோல மழை பெஞ்சா மதுரையில கொடை பிடிப்பாங்க கம்யூனிஸ்ட்காரன்னு நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஈரான்ல அடி விழுந்தா நமக்கு அடி விழுந்தான்றது இது உணர்த்து இருக்கு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காக்காரன் என்ன பண்ணலாம், அன்னைக்கு சோவியத் யூனியன்ற ஒரு நாடு எதிர்த்து கேள்வி கேட்டுச்சு. இன்னைக்கு அமெரிக்காரனை கேள்விக்கு எந்த நாடும் இல்லைன்றதுனால தான் அமெரிக்காரன் இப்படி ஆடுறான்னு நம்ம யோசிக்கலாம். கிடையாது, ஒரு நாடு வந்துட்டான், அவன் இன்னொரு சோவியத் யூனியனை உருவாக்கிட கூடாதுன்றதுக்காக தான் அமெரிக்காரன் இந்த தாக்குதலை இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த ஜென்ரேஷன் இந்த வாரை எப்படி பார்க்கணும், இந்த போரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இதில் உள்ள மெயினான விஷயம் என்ன, இந்த போர் முடிவுக்கு வருமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யார் அது ஊரில் 1000 பிரச்சனை இருக்குது, எவன்டா உலக அரசியல் பேசிட்டுக்கான்னு ஒருத்தன் கேள்வி கேட்பானுங்களே, அவங்கள மறக்காமல் இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுங்க. உள்ளூர் அரசியலே உலக அரசு தான் தீர்மானிக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ ஆரம்பிக்கலாமா? வணக்கம், இது டயலாக் தமிழ் அண்ட் நான் நிர்மல். கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி வெனிசுலான்ற ஒரு நாட்டுக்குள்ளே அத்துமீறி நுழைஞ்சு அங்கே உள்ள எண்ணெய் வளத்தை திருடுறதுக்காக அந்த நாட்டுடைய இராணுவ வீரர்களை கொண்டு அந்த நாட்டுடைய அதிபர் வீட்டுக்குள்ளே புகுந்து அவரையும் அவருடைய இணையரையும் கடத்திட்டு போய் அவங்க நாட்டுக்குள்ளே, அதாவது அவங்க கோர்ட்டுக்குள்ளே வச்சு இவங்க குற்றவாளி, இவங்களுக்கு தண்டனை கொடுக்குன்னு சொன்னது எங்கேயாவது நடக்குமா? அதை தான் அமெரிக்கா பண்ணுச்சு. இது முடிஞ்ச கையோட நாங்கள் ஈரான் அட்டாக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க பரபரப்பை ஏற்படுத்திட்டு அந்த நாட்டு மேலேயும் குண்டை போட்டு அந்த நாட்டுடைய அதிபர் கமேனியை கொன்னதும் அமெரிக்கா. நீங்கள் நல்லா கவனிச்சின்னா தெரியும், நான் இந்த 2 விஷயத்தையும் சொல்லும்போது ட்ரம்ப்ன்ற வார்த்தையை பயன்படுத்திக்க மாட்டேன், அமெரிக்கன்ற வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்பேன். ஏன் நான் அமெரிக்கான்னு சொல்கிறேன்னா, இந்த இடத்துல எந்த அதிபராக இருந்தாலும் இந்த சம்பவம் நடந்தே தான் இருக்கும். அதுக்கு நாம் வரலாற்றை பின்னோக்கி பார்த்தோம்னா, அமெரிக்காவாக இருந்த அதிபர் எல்லாருமே, அது கடாஃபியை கொண்டதாக இருக்கட்டும், ஷேகோராவை கொண்டதாக இருக்கட்டும், சதாம் ஹுசேனை கொண்டதாக இருக்கட்டும், அல்லது பல நாடுகள் மேலே அச்சுறுத்தல் பண்ணதாக இருக்கட்டும், பல நாடுகளில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இவங்க பிஸ்னஸுக்கு ஆதரவான ஒரு அரசை உருவாக்குனதாக இருக்கட்டும், அல்லது இவங்க பிஸ்னஸ் தடையாக இருக்கிற எந்த நாட்டு அதிபரையும் கொண்டதாக இருக்கட்டும், இது எல்லாமே அமெரிக்கா இருந்த அதிபர் எல்லாருமே செஞ்சுருக்கிறாங்கிறது தான் உண்மையான விஷயமே. அதோட நாம் அமெரிக்கான்றதோட இன்னும் எக்ஸ்ட்ரீமாக சொல்லணும்னு சொன்னால், இது அமெரிக்காவும் தாண்டி ஒரு டாப் 10 பணக்காரங்க தான் இதை பண்ணுறாங்க. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற டாப் 10 பணக்காரங்க அவங்களுடைய லாபத்துக்காகவும் அவங்களோட பிஸ்னஸ் விரிவாக்கத்துக்காக தான் இந்த சம்பவம் நடக்குது. அதாவது நம்ம கண்ணுக்கே தெரியாமல் நம்ம உழைப்பை சுரண்டி லாபம் சம்பாதிக்கிற இந்த டாப் 10 பணக்காரங்க இவங்க நினைச்சாங்கன்னா 1000 அமெரிக்கா உருவாக்கலாம், இவங்க நினைச்சாங்கன்னா 1000 ட்ரம்ப் உருவாக்கலாம். இன்னைக்கு பக்கபலமாக செயல்பட்டு இருக்கிறது அமெரிக்கா. நாளைக்கு இஸ்ரேல் ஒரு நாட்டை கூட அமெரிக்கா உருவாக்கி இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருப்பாங்க, அதாவது இந்த உலகத்துக்கே அச்சுறுத்தலாக இருப்பாங்க. அடுத்தது கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் அழிச்சு அங்கே ஒரு அமெரிக்கா கூட உருவாக்கி இந்த உலகம் முழுக்க பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு நாட்டை அழிக்கும் தெரியும், ஒரு நாட்டை உருவாக்கும் தெரியும். இதுதான் இந்த டாப் 10 பணக்காரங்களுடைய வேலை. ஸோ இப்போ இவங்களுக்கு பக்கபலமாக செயல்படுற இந்த அமெரிக்கா இருக்கிறதுனால தான் நம்ம அமெரிக்கான்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ நம்ம இந்த ஜென்ரேஷன் ஒவ்வொரு வாட்டியும் ஆரம்பத்தில் தாக்கல் நடந்துட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம எதுவுமே கவனிக்காமல் ஒவ்வொரு வாட்டியும் இந்த தாக்கல் நடக்கும்போது நம்ம ஷாக் ஆகிட்டோம்னு வச்சுக்கலாம். அமெரிக்காரன் பபுல்காம் மாரி நம்மளை மென்று வாயில் போட்டு போயிட்டே இருப்போம். சரி, இதனால நமக்கு என்ன பிரச்சனை? அதாவது இப்போ நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்குறவங்களுக்கு என்ன ப்ரோ சொல்ல போகிறீங்க, இங்கேயோ நடந்தால் நாளைக்கு நமக்கும் நடக்கலாம் அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுவும் ஒரு ரீசன் தான். பட் இன்னொரு ரீசன் என்னென்னா, என்ன ப்ரோ மனிதாபிமானமா, ஏதோ ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டால் நம்ம இறக்கப்படக்கூடாதா அப்படின்னு சொல்ல வரீங்களா? அதுவும் ஒரு ரீசன் தான். ஆனால் 3வது முக்கிய ரீசன் என்னன்னா டாலர். நான் ஏன் டாலர்னு சொன்னேன்னா, உலகமே டாலரில் தான் இயங்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நாட்டு ரூபாய் எவனும் மதிக்க கூட இல்லை. சரி, அமெரிக்கா ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய பொருளாதார நாடு, பெரிய சக்தி நாடு, அவங்ககிட்ட நம்ம டாலரில் பிஸ்னஸ் பண்ணால் கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். ஆனால் அவனை தாண்டி நம்ம எந்த நாட்டுக்கிட்ட பிஸ்னஸ் பண்ணாலும் டாலர் தான் பண்ணி ஆகணும். அதாவது இப்போ நீங்கள் சீனாவை எடுத்துட்டாலும் சரி, யூரோப் கண்ட்ரிஸ் கிட்ட எடுத்துட்டாலும் சரி, அவங்ககிட்ட நம்ம பிஸ்னஸ் பண்ணாலும் டாலர் தான் பண்ணி ஆகணும். நம்ம மட்டும் இல்லை, உலகமே இந்த டாலர் நம்பி தான் பிஸ்னஸே பண்ணிகிட்டு இருக்கு. காரணம், சோவியத் யூனியன் விழுந்த பிறகு இந்த டாலர் தான் நம்பிக்கை சக்தியாக மாறிடுச்சு. அதாவது உலகம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த டாலர் நம்பிக்கை சக்தியாக மாறிடுச்சுன்னு சொல்கிறத விட அமெரிக்காவுடைய சூழ்ச்சியும் ஆதிக்கம் தான் இது நம்பிக்கையாக மாறினதுக்கான காரணமும் கூட. இப்போ இந்த டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு வருது. காரணம், அமெரிக்காவே சாட்டு போகிற அளவுக்கு
சீனாவுடைய பொருளாதாரம் இன்னைக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. ஒரு பிக்கஸ்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரியா உலகம் முழுக்க அவனோட பிஸ்னஸ் வந்து விரிவாக்க அடைஞ்சிட்டு இருக்கு. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய ஆபத்தா இருக்கு. அது இல்லாமல் சைனா இருக்கக்கூடிய இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு, அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இவங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பாலையும் அமெரிக்காவுக்கு, அதாவது ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு. காரணம், இந்த கூட்டமைப்பு டாலருக்கு மாற்றா வேற ஏதோ உருவாக்குறதுக்கான வேலைகளை பார்த்துருக்கான்னு அவர் காதுக்கு போச்சு என்னவோ பயந்துட்டாப்ல. ஸோ இனிமேல் நம்ம அமைதியாக இருந்தோம்னா டாலர் வீழ்ச்சி அடைஞ்சிடும், அமெரிக்கா திவால் ஆகிடும். யோசிச்ச ட்ரம்ப்பு உடனே கச்சா எண்ணெய்க்கு போயிட்டாப்ல. ஏன் கச்சா எண்ணெய்க்கு போயிட்டாருன்னா, உலகத்தோடைய முதுகெலும்பே கச்சா எண்ணெய் தான். அந்த கச்சா எண்ணெயில தான் கேஸ் வருது, பெட்ரோலும் வருது, டீசல் வருது. அதாவது உலகமே இயங்குறதுக்கான பொருளே அந்த கச்சா எண்ணெயில தான் இருக்கு. ஸோ அந்த முதுகெலும்பை பிடிச்சிட்டோம்னா டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை மேலும் அதிகப்படுத்திடலாம். ஸோ முதுகெலும்பு பிடிச்சா டாலர் சேஃப்னு ட்ரம்ப் நினைச்சிட்டு தான் ஈரானை அட்டாக் பண்றாரு. அதுக்கு ஏன் ஈரான் அட்டாக் பண்றாருன்னா, ஏன்னா கச்சா எண்ணெய் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு ஈரான் ஒன்று. அதாவது வெனிசுலாவை ஆல்ரெடி பிடிச்சிட்டாப்ல, கல்ஃப் கண்ட்ரிஸும் இவர் கண்ட்ரோல் தான் இருக்கு. ஈரான் மட்டும்தான் அச்சுறுத்தலாக இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக தான் உலகத்துக்கு 20% கச்சா எண்ணெயை போயிட்டு இருக்கு. ஸோ அதையே நம்ம பிடிச்சிட்டோம்னா உலகமே நம்ம கையில், நாம சொல்றதான் எல்லாரும் கேட்பான் அப்படின்ற யோசனையில தான் அமெரிக்கா இன்னைக்கு ஈரான் மேலே தாக்குதலை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ டாலருக்கு மாற்ற வேற கரன்சி கொண்டு வந்துட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டால் அப்பயும் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்தியன் ருபீஸ் எடுத்துக்கோங்க, ரூபாய். இந்த ரூபாய் வந்து இந்தியாவில் உள்ள எல்லா மக்கள்கிட்டையும் இருக்கா? மக்கள்கிட்டனா ரூபாய் எல்லாருக்கிட்ட இருக்கிறது கேட்கல, யாருக்கிட்ட அதிகமாக இருக்குது? எங்கேயோ உள்ள ஒரு பணக்காரங்கிட்ட அதிகமாக இருக்குது, ஏழை மக்கள்கிட்ட கம்மியாகிட்டே இருக்கு. அப்போ எத்தனை கரன்சி வந்தாலும் அந்த பணக்காரன்ற, அதாவது இங்கே இந்தியாவில் இருக்கிற ஒரு டாப் 10 பணக்காரன் அதை குவிக்க ஆரம்பிச்சுவான். ஸோ ஹோல் பிஸ்னஸ், இந்தியாவில் இருக்கிற எல்லா பிஸ்னஸும் அவன் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அவன் நினைக்கிற ஆட்சியாளர்களை கொண்டு வருவான், அவன் நினைச்சா ஒரு அரசாங்கத்தை உருவாக்கா. ஸோ எந்த கரன்சி கொண்டு வந்தாலும் அது குவிக்கிற வேலை இந்த டாப் 10 பணக்காரன் பண்ணிடுவாங்க. அதே தான் டாலர். ஸோ டாலருக்கு மாற்றா நீங்கள் எந்த கரன்சி கொண்டு வந்தாலும் அந்த டாப் 10 பணக்காரங்க அதை குவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ மீண்டும் ஓல்டு பிஸ்னஸ் அவங்க கண்ட்ரோலுக்கு வரும். அவங்க நினச்சா எதை வேணாலும் மாற்றலாம், எதை வேணாலும் உருவாக்கலாம். ஸோ அப்போ எதுதான் மாற்றுன்னு சொல்ல வரீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கான அரசு. என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? ஆமாம், மக்களுக்கான அரசை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, மக்களுக்கான பாலிசி மேக் பண்ணுறவங்க யார் கரெக்டாக மேக் பண்ணுறாங்க, வரலாற்றை நம்ம படித்து பார்த்தோம்னா இதெல்லாம் நமக்கு புரிய வரும். ஸோ இன்றைக்கி அதுக்கு எதிராக சைனா இது போன்ற நாடுகள் வரனால தான் இவங்களுக்கு இன்றைக்கி அச்சுறுத்தலாக இருக்குது. ஸோ அந்தமாரி இப்போ நம்ம நாட்டில் மக்களுக்கான பாலிசி மேக் பண்ணுறவங்க யாரோ அவங்கள நம்ம கரெக்டாக அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள ஆட்சி கொண்டு வரது தான் கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா நாம் வந்து இங்கே வந்து சாதி சண்டை போட்டுக்கிட்டோம், மத சண்டை போட்டுக்கிட்டோம், நீ பெரியவனா நான் பெரியவனா அடிச்சுக்கிட்டு, ஐயோ விஜய் வந்துட்டா வாங்க விசில் எடுத்துக்கிட்டு அவருக்கு முன்னாடி போவோம், ஐயோ அஜித் வந்துட்டார் வாங்க அவருக்கு முன்னாடி கார் எடுத்துகிட்டு போவோன்ட்டு யார் வந்தாலும் கண்ட மேனிக்கு நம்ம வந்து அவங்க பின்னாடி போகிற வேலையாக தான் இருக்கும். ஸோ நமக்கான பாலிசியை மேக் பண்ணுறவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள அடையாளம் கண்டுபிடிச்சு அவங்கள தேர்ந்தெடுத்து ஆட்சியில் கொண்டு வருது தான் இதுக்கு முழுமையான தேர்வு. ஸோ இந்த மாற்றம் உலகம் முழுக்க நடந்தால் எல்லாருக்கும் நல்லதாக இருக்கும். இந்த வாரில் சரியான முடிவு எடுக்காதனால தான் இன்னைக்கு வந்து சிலிண்டர் தட்டுப்பாட்டால் இன்னைக்கு நாம பாதிக்கப்பட்டு இருக்கோம். ஸோ நமக்கான பாலிசியை கரெக்டாக உருவாக்கி நமக்காக வேலை செய்கிறவங்க இன்னைக்கு இருந்தாங்கன்னா இந்த வாரில் ஒரு நல்ல முடிவு எடுத்துன்னு இருப்பாங்க. அதோட விளைவு தான் இன்னைக்கு நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். ஸோ இனிமேலாச்சாது மக்களுக்கான பாலிசி மேக் பண்ணுறவங்க பின்னாடி நாம் போவோம்.